ரைஸ் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க, அவ்வளோதான். திரும்பி வரவே இல்லை இன்ன வரையுமே. உட்காண்ட்ருந்த ஏந்து உள்ளே போன்னு சொன்னாங்க, அவ்வளோதான். லாஸ்ட்டு பேசணும். புள்ளியடே ஆனா நல்லா இருக்க மாட்டாங்க, குடும்பத்துல நல்லா இருக்க மாட்டாங்கடா. சென்னை பள்ளிக்கரணையில் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட பிரவீனின் மனைவி தனது சகோதரர் சாதி பிரச்சனையால் தான் தன் கணவரை கொலை செய்து விட்டதாக பரபரப்பாக பேட்டியளித்துள்ளார். வண்டிக்கு பாலிஷ் போடுறதுக்காக ஒரு அண்ணன் வந்தாங்க, பாலிஷ் போட்டு முடிச்சாங்க. வண்டிக்கு மட்டும் தான் முடிச்சாங்க. எங்கிட்ட டிஃபன் வீட்டில் சைடில் போய் ரைஸ் வாங்கிட்டு வர சொன்னோம். வாங்கிட்டு வர கேப்ல போயிட்டு வாங்கிட்டு வந்தான், திருப்பி வரவே இல்லை வீட்டுக்கு. ஆனால் அந்த 5 அக்யூஸ்டில் அண்ணன் ஒருத்தர் இருக்கான்னு சொல்கிறாங்க. எதுக்காக அண்ணன் அதில் வரணும்? நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணுன்ட்டு வந்தானா? நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணினா நான் நல்லா தானே இருக்கேன், அவன் எதுக்கு இதுக்குள்ளே நடுவில் வரணும்? நான் நல்லா தானே இருக்கேன். ஏன் நான் வாழ்றது அவனுக்கு பிடிக்கலையா? அவன் இருக்கக்கூடாது. என் புருஷன் எதுக்கு அவன் சாவடிக்கணும்? அவன் யார் ஃபஸ்ட்டு? நான் லவ் பண்ண, நான் கல்யாணம் பண்ணேன். அவனுக்கு எங்கே இதில் கல்யாணம் தப்பா பிரச்சனை வந்து நான் ஓடி வந்து தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நாங்கள் 2 பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கணும். ஸ்டேஷனில் வந்து எங்கள் வீட்டில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து எழுதி கொடுத்துருவேன், எனக்கு யாரும் வேணாம், அவங்க மட்டும் தான் வேணும்ன்ட்டு. அங்கேயே மிரட்டினாங்க. ஆள்லாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. எங்களை அதே மாரி தான் வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க. 2 மாதம் நாங்கள் வெளில இருந்தோம். இங்கே வந்த உடனேவே ஆளுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. சரி சும்மா பண்ணுறாங்க பார்த்தா நிஜமாலுமே பண்ணிட்டாங்க. 7 இயர்ஸ். அப்பவே தெரியுமா? வீட்டுக்கு எப்ப தெரியுது? அப்ப ஏதாவது பிரச்சனை நடந்துச்சா? லவ் பண்ண ஆரம்பிச்சு 10 மந்த், ஒரு 6 மந்த்லேயே தெரியும். அவங்க அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சொன்னால் கேட்கறதுனால நான் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நான் வந்துட்டேன். கேஸ்ட் அவங்களாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சைடில் வந்து உன்னை வெட்டிடுவா, குத்திடுவா, உங்க 2 பேரும் வைக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடி உட்காண்ட்ருந்த ஏந்து உள்ளே போன்னு சொன்னாங்க, அவ்வளோதான். லாஸ்ட்டு பேசணும். சார் அவன் சாப்பாடு வாங்கி போனான் சார். என் புள்ள 2 பேரும் இட்டு போனானுங்க சார். இதோ வந்துடுறேன்னு போனானுங்க. இதுவரையும் என் புள்ள வரல சார். வந்து பார்த்தா இங்கே இருக்கிறான் சார் என் புள்ள. இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதாவது மிரட்டல் இருந்ததா இருக்குன்னு அவருக்கு? இருந்தது சார். வந்து மிரட்டிட்டு போனாங்க சார். அதையும் நான் சமாளிச்சிட்டேன் சார். சரி. அவங்க வீட்டில் மிரட்டினாங்க வந்து, அதையும் அவன் சமாளிச்சிட்டான். சொல்லிட்டா பொண்ணை நான் வச்சு நான் காப்பாற்றுறேன், எனக்கு தெரியும் அப்படின்னு அவன் சொல்லிட்டான். நானும் வந்து என் பொண்ணுக்கு வந்து எல்லாமே பண்ணிட்டேன். ஸ்டேஷனில் வச்சு கல்யாணம் பண்ணேன். ஸ்டேஷன்லேயே தெரியும் சார். என் மருமகளுக்கு நல்லா தெரியும். மருமகள் இல்லை, என் பொண்ணு. அது அந்த பொண்ணுக்கே இது மாதிரி பண்ணானுங்க பார்த்தா துரோகம். அண்ணன் தம்பிங்க அவன்லாம் மனுஷனே கிடையாது சார். செத்துடலாம் சார் அவன்லாம். இந்த மாதிரி யாருன்னா மிரட்டல் கொடுத்து ஏதாவது புகார் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? நான் சொல்லிக்கிறேன் சார். ஸ்டேஷன்லேயே சொல்லிக்கிறேன். என் ஃப்ரெண்டுங்கெல்லாம் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐலான்னு தெரியும் சார். ஸ்டேஷனில் பள்ளிக்கன் ஸ்டேஷன்லேன்னு தெரியும் சார். நானே பேசிக்கிறேன். அட விடுகோபி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க எல்லாருமே. அங்கே வருவாங்க சார், வெல்டிங் கடைக்கு வருவாங்க, இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் வருவாங்க. அவங்களே சொல்லுவாங்க, போ கோபி நான் பார்த்துக்கிறேன் கோபி, எது வந்தாலும் அப்படி அவங்களே சொல்லிக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி நடக்குன்னு நான் எதிர்பார்க்கல சார். என் பொண்ணை பண்ணிட்டாங்க சார். என் பிள்ளை கூட சார். அதை பொண்ணு மாதிரி தான் சார். அப்படி அவனை என் தம்பிகளுக்கு சார் சொல்லுவான். என் தம்பிகளுக்கு சார் அதை நிற்கிற மாதிரி சார். அவனை விட மாட்டான் சார். அவனே விட மாட்டான், என் தம்பியை விட மாட்டான். அந்த மாதிரி பாஸ்தமாக வச்சுருப்பான். இப்போ என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறீங்கன்னா? அவன் அண்ணன் விடக்கூடாது சார். அவன் குடும்பத்தை ஏன் பண்ணானுங்க, அதான் எதுக்கு என் பொண்ணை அந்த மாதிரி பண்ணானுங்க, அதான் எனக்கு விட்டு கொடுக்கூடாது. அதுனா பாவம் பண்ணி சார் சொல்லுங்கள். அதுனா பாவம் பண்ணி சொல்லுங்கள், அது பதில் சொல்லுங்கள். காலேஜிலேருந்து எல்லாம் நான் இட்டுமே விடுவேன், எல்லாம் அவன் இட்டுமே விடுவான். எல்லாமே எல்லாம் செய்வாங்க. எல்லோரும் வீட்டாண்ட காலேஜ் வரைக்கும் இட்டுமே விடுவோம் சார். படிக்க வச்சுக்கிறேன். இதே தப்பாக பண்ணுங்க சார் எங்கள் வீட்டில். ஆனால் இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு என்னை எதிர்பார்க்கவே இல்லை சார். கோவே என்னடா பறி குத்துறீங்களோ என் தம்பியெல்லாம். என்னடா ஆவாஸ்டாட என் புள்ளியடே. ஆனால் நல்லா இருக்க மாட்டான், குடும்பத்தில் நல்லா இருக்க மாட்டாங்கடா. ஜல்டம்பேட்டில் அவனை வாழ்ந்துருவான்றியா? அந்த பொண்ணு தான் வந்து கூப்பிட்டுச்சு. என்னை வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. என்னை வந்து இட்டு போயிட்டு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணி நைட் போகலாம். அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி அவனை வர சொல்லி தான் நாங்கள் சரி என்ன தான் போய் பார்த்துங்க வாடான்னு அனுப்பினோம்.
போனோடனே அந்த பொண்ணு சொல்லிச்சு, நான் கட்டிக்கினா ஒன்று தான் கட்டிக்குவேன், இல்லை நான் செத்துடுன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்ல பார்த்து இவன் என்ன பண்ணிட்டான், செத்துடுன்னு சொல்லிட்டு அவன் போய் அந்த பொண்ணு கூப்பிட்டு வந்துட்டாப்பில். கூப்பிட்டு வந்து கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு, கேஸ் ஆகிடுச்சு. அவங்க வீட்டில் கேஸ் கொடுத்தாங்க. கேஸு கொடுத்து நாங்கள் என்ன பண்ணோம், எல்லாம் ஸ்டேஷனுக்கு போனோம். ஸ்டேஷனுக்கு போனோடனே பொண்ணு ஸ்ட்ராங்காக சொல்லிச்சு, கட்டினா இவன் தான் கட்டிக்குவேன், இல்லை யாரும் கட்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி, நீங்கள் பார்த்த மாப்பிள்ளையும் நான் கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிச்சு. அதுக்கு அவன் ஃபேமிலியெல்லாம் அங்கே வந்துட்டாங்க. அங்கே அண்ணங்க அதை சொன்னான், என்றைக்குனாலும் என் கையில் தானே உனக்கு சாவு அப்படின்னு அந்த பொண்ணுக்கு அண்ணன் அந்த ஸ்டேஷன் என்ன சொன்னாப்பில்ல, உனக்கு என்றைக்குனாலும் உன்னை வெட்டாமல் விட பாட்டான்டான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு அண்ணன் சொன்னாப்பில்ல. அதனால தான் எங்களுக்கு டவுட் ஆகிடுச்சு, இது இப்போ பண்ணினா இவன் தான் பண்ணிக்கணும், வேறு யாரும் பண்ணதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் ஸ்டேஷனில் போயிட்டு கொஞ்சம் போராட்டம் பண்ணோம். ஆனால் உடனே போலீஸ் என்ன பண்ணுறாங்க, எல்லா ஆளுங்க 4 பேர் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ண போதே எங்களுக்கு நாங்கள் ஒத்துக்கணும், சரி நீங்கள் பாடி நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படி சொல்லிட்டு நாங்கள் ஒத்துக்கணும். இப்போ எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு வந்து வந்து நாங்கள் இப்போ எல்லாம் ஏற்பாடு பண்ணி நிற்கிறோம். அதுதான். நேற்று என்ன நடந்தது? ரவீன் எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போனார், ஹோட்டலுக்கு போன்னு தான் சொல்லிட்டு போனா போல். அவன் சாப்பாடு வாங்கினா சொல்லிட்டு நாங்கள் தான் அனுப்பணும். சரி ஹோட்டலுக்கு போய் சாப்பாடு வாங்கினாப்பான்னு சொல்லி அனுப்பணும். அவன் போன இடத்துல இது போல் ஒரு பையன் வந்து கூட காலிலேருந்து சுற்றி அவன் கூடவே வந்துக்கிறாப்பில். வந்துட்டு அவன் சுற்றின பையன் தான் எங்களுக்கு இவன் செல்லை எங்களுக்கு ஃபோன் பண்ணப்பல, வீட்டுக்கு ஃபோன் பண்ணப்பல, இதுமாரி உங்கள் பையனை வெட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் செல்லில் ஆசிட்டி செல்லே எங்களுக்கு ஃபோன் பண்ணப்பல. ஃபோன் பண்ணி தான் போய் பார்த்தா அங்கே போயிட்டாப்பல. ஏற்கனவே ஏதோ வீட்டில் வந்து ஏதோ பிரச்சனை பண்ணாதான் சொன்னாங்க, அது என்ன மாதிரியான பிரச்சனை? இல்லை வீட்டை வருவாங்க போவாங்க, அப்படி ஃபாலோ பண்ணினே இருப்பாங்க, ஃபாலோ பண்ணினே இருப்பாங்க. நான் இது போல் நாங்கள் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக போல் வெட்டுவான்னு நாங்கள் கவனிக்கல. சரி வந்து பார்க்க மச்சான் வந்து பார்க்கன்னு கொள்ளாங்க சொல்லிட்டு அப்படின்னு தான் இருந்தோம். இது போல் பிளான் பண்ணி வெட்டுவாங்க சொல்லிட்டு எல்லாம் அவனுங்க எல்லாம் போதையில் இருந்துக்கிறாங்க. போதையில் இருந்து அவனுக்கு பிளான் பண்ணி இதுமாரி பண்ணிட்டான். இல்லை ஏற்கனவே வந்து இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது அவங்க வீட்டில் வந்து ஏதோ வந்து ஆமாம், அங்கே ஜாதி ஒத்துக்கலாங்க, வேறு ஜாதி அங்கே ஒத்துக்கவே இல்லை. அதனால தான் அங்கே வேறு மாப்பிள்ளைய பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு அந்த பொண்ணு தான் எங்களுக்கு ஃபோன் பண்ணிச்சு, எனக்கு வேறு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க, நீங்கள் வந்து எங்களுக்கு கூட்டு போயிட்டுங்க, இல்லை நான் எதுக்க மாட்டேன் செத்துன்னு சொல்லும்போது தான் சரி நாங்கள் பையனை அனுப்பணும். போயிட்டு அனுப்பிட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆனால் ஸ்டேஷனில் வந்து பொண்ணு ஸ்ட்ராங்காக சொல்லுவோம், அவங்களுக்கு ஒரு சேம் ஆகிட்டு உடனே தான் அவன் அந்த வார்த்தை சொன்னான், நான் வெட்டாமல் விட போகிறது இல்லை அப்படின்னு சொல்லுவதை எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. இவன் வண்டியில் போனான்னா பின்னாடியே வருவாங்க, ஆள் வராங்க, ஃபாலோ பண்ணிக்கினே வருவாங்க. அதெல்லாம் நான் பார்த்துன்னு கூடவே தான் வச்சுருந்தேன் அவனை. ஒரு 4 மாதம் பொண்ணு கல்யாணம் ஆகி 4 மாதம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.